சார் இப்போ வீட்டு உரிமையாளர் வந்து டெபாசிட்டை வந்து திருப்பி தர மறுத்துட்டா எங்கே சார் புகார் அளிக்கலாம்? வீட்டுக்கு வாடகைக்கு எடுத்து நம்ம போகிறோம், அட்வான்ஸ் வந்து வாங்குறாங்க, டெபாசிட்டாக கொடுத்துட்றாங்க. ஒரு மாதத்துலேருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் வாங்குறது ஒரு நியாயமானதுன்னு நான் சொல்லுவேன். சரி, ஒரு 6 மாதம் வாங்குறதுன்றது வந்து ஓகே, ரைட். ஒரு சிட்டி மாதிரி இடங்களில் வந்து டக்குன்னு புது ஆட்கள் வர மாட்டாங்க, அதனால் 6 மாதன்றது ஓகே. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதம் அட்வான்ஸ் வாங்கலாம். அதுக்கு மேலே வாங்குறதுக்கு உண்டான எந்த வித இதுவும் கிடையாது. அது மேலே வாங்கினா அதுவும் கந்து வட்டி மாதிரி தான் கணக்கு. நம்ம கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க பேரில் ஒரு சிவில் சூட் தான் ஃபைல் பண்ணணும். ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். லீகல் நோட்டீஸ் அனுப்பி அவங்க பேரில் சிவில் சூட்டு ஃபைல் பண்ணலாம். சார் இப்போ அப்படி அவங்க வந்து நிறைய கணக்குகள் சொல்கிறாங்க, சேதாரம் இருக்குது, இல்லாமல் இருக்கிறத இருக்குதுன்னு சொன்னால் அதை எப்படி நிரூபிக்க முடியும் சார்? அதுக்குண்டான எவிடன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு வந்து எங்கள் பைப்பை உடச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்குண்டான வீடியோ, ஒரு ஃபோட்டோ ஆதாரங்கள், அதுக்குண்டான எவிடன்ஸ்லாம் பக்காவாக நீங்கள் காலி பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, சும்மா எல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு இடத்துல உடஞ்சிருக்கு அப்படின்னா எப்படி உடஞ்சிருக்கு, இந்த மாதிரி நல்லா தானே இருக்குது அப்படின்னு அழகாக போட்டு காமிச்சிடலாம். கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ இதை வந்து எடுத்துகிட்டு அவர் இந்த காலி பண்ணும்போது உள்ளது, அது எப்படி உடஞ்சிருக்குன்னு அவர் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, உடஞ்சது எப்படி என்ன ஏதுன்றதை அதுக்கப்புறம் பார்த்து அதுக்கப்புறம் விசாரணை புரிஞ்சு எது சரி எது தவறுன்னு அதை நீதிமன்றத்தில் நம்ம பண்ண முடியும். இப்போ திருப்பி தராத பட்சத்தில், வாங்கின டெபாசிட் தொகை திருப்பி தராத பட்சத்தில் அவங்க மேலே தண்டனை எத்தனை ஆண்டுகளுக்கு வரும் சார்? இது வந்து BNS 318 கூட பண்ண முடியும். மோசடி, பொய் ஆவணங்களை கொடுத்து இவரை வந்து திருப்பி கொடுக்காம இவரை ஏமாத்துறது, தரேன்னு சொல்லிட்டு தராமல் இழுத்தடிக்கிறது வந்து அந்த BNS 318 கூட வந்துடும். ஓகே, அது கரெக்டான க்ரைம் மேட் அவுட்டானா கண்டிப்பாக அதிலேயே பண்ண முடியும். அவங்க வந்து ஒரு சில பேர் வந்து தரேன்னு சொல்லிட்டு தராமல் இழுக்கிறவங்களுக்கு வந்து சிவில் சூட்டில் போயிடலாம். இல்லைனா 3 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை வாங்கி தர்ற அளவுக்கு அதுக்குண்டான கெப்பாசிட்டி இருக்கிறதுல. சார் இப்போ பொதுவாக ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு 6 மாத வாடகை தொகையை முன்பணமாக வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் டெபாசிட் தொகை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது சட்டவிரோதமானதான்? கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து 6 மாதம் அட்வான்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாடகையை வந்து ஒரு வருஷம் கழித்து ஏற்றலாம். 5% ஏற்றலாம், இல்லை 10% கூட ஏற்றலாம், தப்பு இல்லை. ஆனால் அட்வான்ஸ் தொகையை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்றதுக்கு அப்படிலாம் ஏற்றுறதுக்கு எந்த வித முகாந்திரமும் கிடையாது. அது வந்து பண்ணவே முடியாது. அப்படி ஏற்றுனாங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து அவங்க பேரில் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னு அதுக்கு என்ன காரணம்னு கேட்கலாம். 2 அட்வான்ஸ் தொகையும் அவங்க வந்து எடுத்தோடனே அப்படி டக்குன்னு வாயில் சொல்லிட மாட்டாங்க. அவங்கள சார் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பதில் நோட்டீஸ் கொடுத்துடலாம். இல்லை இது வந்து தப்பு, நீங்கள் சட்டவிரோதமாக செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து பதில் நோட்டீஸ் கொடுத்து அவனை ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ வந்து சென்னை போன்ற நகரங்களில் பெரும்பாலான மக்கள் வந்து வேலை தேடி வர்றாங்க சார். அப்போ அதிக கட்டணம் வசூலிக்கிறதா ஒரு கருத்தும் இங்கே நிலவிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ தான் வாடகை வசூல் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது கட்டாயம் இருக்குங்களா? அதாவது ஃபேர் ரெண்ட்டுன்றது வந்து அந்த மார்க்கெட்டில் நிர்ணயிக்கிறது தான். இவ்வளோதான்னு இருக்காது, அந்த மாதிரி கிடையாது. பட் ஒரு இடத்துல போகிறீங்க, அது வந்து நிறைய இப்போது இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே உள்ள வாடகை எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் செய்யப்படுது. ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு கம்மியாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்ட் கண்ட்ரோல் ஆஃபீஸர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நீங்கள் இது சம்மந்தமாக வேணும் அப்படின்னா எவ்வளோ ஃபேர் ரெண்ட்டு எவ்வளோ பண்ணலாம் என்ன ஏதுன்னா அங்கே உள்ள RDO தான் வந்து ரெண்ட் கண்ட்ரோல் ஆஃபீஸராக பல இடங்களில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா உதவியும் அவங்க செய்வாங்க. அதுக்குண்டான டீட்டெயிலாம் அங்கே கேட்டுக்கலாம். நீங்கள் இப்போ ஒருத்தர் டெபாசிட் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு வீட்டு உரிமையாளர் வந்து அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள், அதாவது தண்ணி வசதி, அந்த மாதிரி என்னென்ன வசதிகள் செய்து கொடுத்துருக்கணும் சார்? கண்டிப்பாக பேசிக் வசதி எல்லாமே பண்ணணும். தண்ணி, ட்ரைனேஜ் சிஸ்டமு, கழிப்பறை அது கண்டிப்பாக இருக்கணும். குளியலறைன்னு கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கும். அது தவிர அதுக்கு அந்த கிச்சன் அப்ரூவ்டாக இருக்கணும். அந்த ஒரு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ரூவல் இல்லாத ஒரு கமர்ஷியல் இடத்த வந்து ஒரு வீட்டுக்கு புழங்க சொல்ல முடியாது. நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து அப்ரூவ்டு கிச்சன் இருக்கணும். அப்ரூவ்டு கிச்சன் வந்து வச்சு, ஏன்னா சப்போஸ் அப்ரூவ்டு கிச்சன் இல்லாத பட்சத்தில் அதில் குடும்பம் நடத்தும் பட்சத்தில் யாராவது வந்து இந்த அதிகாரிகள் பார்க்கும்போது இந்த இடத்துல குடும்பம் நடத்துகிறாங்க, ஒரு கிச்சன் இருக்குது அப்படின்னா அதை உடச்சி விட்டு போயிடுவாங்க. அப்போ பாதிப்பு வந்து இந்த டெனண்ட்டுக்கு. ஸோ அந்த அப்ரூவல் கண்டிப்பாக இருக்கணும். அது தவிரத்தில் மின்சார வசதி, தண்ணி வசதி எல்லாத்தையும் அவங்க வந்து கொடுத்து தான் ஆகணும். கொடுத்து பணம் இவங்க செலவு மின்சாரம் வந்து வசதி செஞ்சு கொடுக்கணும். மின்சாரத்தை கட்டுறது டெனண்ட்டு கட்டணும். ஆனால் வசதியே செஞ்சு கொடுக்காம நீங்கள் இருட்டுக்குள்ளே நீங்கள் தான் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து அது தவறு. ஸோ அது எல்லாமே அக்ரிமெண்ட்டில் ஆல்மோஸ்ட் இருக்கும், எல்லா அந்த ஒப்பந்தத்தில் இருக்கும். அந்த ஒப்பந்தத்தை கரெக்டாக படித்து பார்த்து உள்ளே போகிறது நல்லது சார். இப்போ ரெண்ட்டுக்கு வர்ற டெபாசிட் தொகை விவரம் இதெல்லாம் வந்து பதிவு செய்யாமல், அதாவது நம்ம வந்து ஒரு
பாண்ட் ஷீட்டில் போட்டுக்காமலே வந்து அவங்களுக்கு டெபாசிட்டை வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறது நல்லதுங்களா? அது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. நாளைக்கு வந்து இல்லை நான் வந்து இவங்ககிட்ட கடனாக தான் வாங்கினேன், நான் கடனை இப்போ திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு கூட சொல்கிறது வாய்ப்பு உண்டு. சம்மந்தப்பட்ட ஒரு அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் ரிட்டர்ன் பண்ணாமல் இல்லை நான் உங்களுக்கு வட்டி கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு அப்படின்ட்டு வட்டி கொடுக்காமல் இழுத்தடிச்சு அதனால சிவில் சூட்டு போய் சிவில் சூட்டில் அலையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போதுமே ஒப்பந்தம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது அதை வந்து ரெண்ட் கண்ட்ரோல் ஆஃபீஸ்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது இன்னும் நல்லது, உங்களுக்கு வேகமாக முடியும். பொதுவாக வந்து மனிதர்களிடையே வாடகை அப்படிங்கிறது பிரிவினையை ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இந்த 2 விதமான மனிதர்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன சார்? பொதுவாக எப்படின்னா பல பேரை பார்த்துருக்கேன். இதில் ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு நண்பர் வந்து வாடகைக்கு நண்பரையே அவருடைய நெருங்கிய நண்பரை கூடுவார். என்னைக்கு வர்றாங்களோ அந்த நாள்லேருந்து எதிரி ஆயிடுவாங்க. ஒன்று இவங்களே ஆயிடுவாங்க, இல்லைனா அவங்க மனைவிமார்களால் எதிரி ஆயிடுவாங்க. அது மாதிரி உறவினர்கள் வருவாங்க, எதிரி ஆயிடுவாங்க. அண்ணன் தம்பி, அண்ணன் வீடு இருக்கும், தம்பி வாடகைக்கு வருவார். ஏதோ 2 பேருக்குள்ள ஒரு சின்ன மன வருத்தம், ஏதோ ஒரு மன வருத்தத்தை வீட்டில் காமிச்சிருவாங்க. வீடை காலி பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு அது மாதிரி தகராறாகி பாருங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் போயிடும். ஸோ எப்போதுமே இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கவங்க வந்து ஓப்பனாக பேசி பழகி இதில் வந்து அப்பையும் ஒப்பந்தம் போடணும்னு சொல்லுவேன் நான். என்னங்க இது அண்ணன் தம்பிக்குள்ளே ஒப்பந்தம் போட சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கிடையாது, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தின்படி நடக்கணும். இத்தனாம் தேதி இவ்வளோ வாடகை அப்படின்னா வாடகை கொடுக்கணும், இவ்வளோ அட்வான்ஸ்னால் அட்வான்ஸை கொடுத்து அது பண்ணிங்கன்னா உறவு நல்லா மேம்படும். அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் பேசி தீர்க்கணும். பேசி தீர்க்கிற ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறதுக்கு ஈகோ பட்டுக்கிட்டு நாம் எப்படி நம்ம சொல்லுவோம், நம்ம 2 ஒன்று இவர் பெரிய ஓனர் மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு அந்த ஈகோவில் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஈகோவில் தான் பல கிளாஷ் வருது. அதனால் அந்த ஈகோவில் மறந்து பெரும்பாலும் ரொம்ப நெருக்கமானவங்க வந்து வாடகைக்கு போகிறதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் அட்வைஸே பண்ண மாட்டேன். பட் அப்படியும் அதனால ஒன்றும் தவறு இல்லை, பண்ணாலும் அந்த சரியான ஒப்பந்தம் சரியான விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மென்மேலும் இதில் வந்து உங்களோட உறவுகளை வளர்த்துக்குங்க, வேற்றுமையை வளர்க்காதீங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமான உதவி தேவைப்பட்டால் தாராளமாக என்ன அணுகுங்க, உங்களுக்கு உதவி செய்கிறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.